ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை நம்ம விண்டோஸ் ஐக்கான் பாரில் போய் ஓப்பன் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்ம ஈஸியாக எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறப்ப விண்டோஸ் பாரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி வைப்போம். ஆனால் ஈஸியாக அதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் சில ஷார்ட்கட் கீலாம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வேர்டை யூஸ் பண்ணோன்னா வேர்டு அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்டு ஓப்பன் ஆகிடும். அடுத்தது எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அதை ஓப்பன் பண்ணோம்னா இப்போ EXCEL அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸல் ஓப்பன் ஆகிடும். விண்டோஸ் +6 இது ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் அடிக்கணும். அடுத்தது பவர் பாயிண்ட்டுக்கு POWER பவர் PNT அடித்து என்டர் பண்ணுங்கள். நான் ஓகே பட்டன் ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எக்ஸல் பவர் பாயிண்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கும். நமக்கு அந்த சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதுக்கு ஹேங் ஆகுறது, அதை பற்றி அதுக்கான வழிமுறையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரீசைக்கிள் பின்னில் போய்ட்டு எம்டி ரீசைக்கிள் பின் கொடுத்துக்குங்க. அப்புறம் விண்டோஸ் 6 கிளிக் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, அதை டைப் பண்ணி டெம்ப்புன்னு டைப் பண்ணுங்கள். பர்சன்டேஜ் லாஸ்ட்டில் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுங்க. ஓகே பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையில்லாத ஃபைல்லாம் ஓப்பன் ஆகும். அதை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் A கொடுத்து டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் ஆகிட்டுருக்கு. அவரை க்ளோஸ் பண்ணுங்க. மறுபடியும் விண்டோஸ் 6 கொடுங்க. அதில் ரீசெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். RECENT ரீசெண்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. கண்ட்ரோல் A கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் தேவையில்லாத ஃபைல்லாம் டெலிட் ஆகிடும். சிஸ்டம் ஃப்ரீயாக ஒர்க் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். இது தேவையில்லாத ஃபைல்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா, டெய்லி காலைல வந்தோடனே டெலிட் பண்ணிட்டோம்னா நம்ம சிஸ்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அடுத்தது மறுபடியும் விண்டோஸ் 6 அடுத்தீங்க. மறுபடியும் விண்டோஸ் 6ல் PREFETCHன்னு டைப் பண்ணுங்கள். என்டர் கொடுங்க. இதில் உள்ள ஃபைலையும் டெலிட் பண்ணுங்க. டெலிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சூப்பராக ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. ஓகே, பாய்.